ஹாய் ஹலோ. இன்றைக்கி நான் சொரக்காய் பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சொரக்காய் எடுத்து மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரே சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், துண்டு துண்டாக. மீடியம் சைஸு. ஒரு குக்கரில் எல்லா காயும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரே விசில் போதும், அதிகமாக வச்சு அது குழஞ்சிரும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம், அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். மீடியம் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் சிம்மில். இப்போ வேக வச்சுக்கிற சொரக்காவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியும் இல்லை. நான் அரை டம்ளர் தான் ஊற்றிக்கிறேன், சின்ன டம்ளரில். கரெக்டாக தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் வெந்திருக்கு. ஒரே விசில் தான். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தேங்காய் பூ தூவிக்கலாம். நம்ம தேங்காய் பூ தூவினா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளானது தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு பொரியல் ரெடி. பாய்.